நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ரீசென்ட்டா வந்து லாஸ்ட்டா ஒரு வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி குடுத்துருப்போம் தமிழ். அதோடைய கன்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 48 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்க மற்ற கொஷின்ஸ் வந்து இதில் பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்க நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டா நியூ சிலபஸ் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சிலபஸில் வந்து இருக்கிறது தான் சரிங்களா. ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தியிலேருந்து வந்து ஒரு 4 வினா 5 வினா வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கேரா. ஸோ அடுத்து பாருங்கள், கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சுக்கானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நங்கூரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பருமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுக்கு. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஒரு தொடர் இருக்குன்னா அது ஃபுல்லாக வந்து ஒருமையிலேயே இருக்கணும், இல்லை பன்மையிலே இருக்கணும். சில பார்த்திங்கன்னா, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏனையோர் என்றது பன்மை, பிழைத்தார் என்பது ஒருமை, ஒருத்தர் மட்டும் தான் வந்து குறிக்கும். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா, இங்கே ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒருமை தான் குறிக்கும், ஒருத்தர் தான் குறிக்கும். இதுவும் வந்து ஒருத்தர் தான் குறிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஸோ பிழைத்தனர் என்பது பன்மை, பிழைத்தனர்னா நிறைய பேர் அது வந்து குறிக்குது, அது பன்மை. ஸோ ஏனையோர் வந்து பன்மை தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வன்மைனா என்ன நமக்கு தெரியும். வன்மைனா வந்து ஈகை, கொடை. வன்மைனா கொடை. ஸோ அதுதான் வந்து ஈகைனா கொடுத்தல். மேதைனா பார்த்திங்கன்னா அறிவு நுட்பம். புறைனா பார்த்திங்கன்னா குற்றம். மெய்னா வந்து உடல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், சொல் பொருள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ முகில்னால் நமக்கு தெரியும் மேகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலன்னா வந்து நமக்கு தெரியும் எம்மனு. மெத்தன்னா வந்து மிகவும், சேகரம்னா கூட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப பொறுத்து கொடுத்துருக்காங்க சொல் பொருள். பொலம்னா வந்து அழகு, கல்னா வந்து மலை, மல்லல்னா வளம், செருன்னா வயல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரும்ப சொல் பொருள் தான் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரன்னா வந்து இரக்கம், நாணம்னா வெட்கம், முழவுன்னா வந்து இசைக்கருவி, செஞ்சொல்னா திருந்திய சொல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிழை திருத்துக ஒரு ஓர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வந்து எதுக்கு முன்னாடி வரணும், ஓர் வந்து எதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஓர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஓர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஒரு பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருக்கணும் சரிங்களா. இதில் வந்து எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு. ஸோ அதே தான் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸோ இதுவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அதே தான் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓர் ஒரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். ஓர் உயிர், இதுதான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணால் கரெக்டான தொடர் வந்து இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. அடுத்து பாருங்கள், திரும்ப அதே தான், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சரியானது. அடுத்து பாருங்கள், ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து இது அப்படி கேட்டிருக்காங்க. இது பழம் அன்று, பழம் அன்று, அன்று என்பது ஒருமை, இவைகள் பழங்கள் அல்ல, இது வந்து பன்மை சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். அல்ல என்பது பன்மை, அன்று என்பது ஒருமை.
ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பண்ண பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குளவி அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. குளவின்னா ஒரு பூச்சி, இந்த குளவின்னா குழந்தை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுங்க. நல்கினால், நல்கினான்லாம் கொடுத்தால். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்மூடி கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல், கண்மூடித்தனமாக செய்கிறது, ஆராய்ந்து பாராமல். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. மைத்து. ஸோ மைத்துன்னா என்னது? தென்னம். ஸோ இதை வச்சு பொறுத்திருக்கலாம். அஸ்தட்டிக்ஸ்னால் வந்து அழகியல், டெர்மினாலஜினா வந்து கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 3142. அடுத்து பாருங்கள், சரியான இணையை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லில் வந்து சரியான இணை கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெனைசன்ஸ் வந்து மறுமலர்ச்சி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தவறான இணை வந்து கேட்குறாங்க. ஸோ மிசைல்லாம் ஏவுகணை, அது சரி. சயின்ஸ்னால் கலர் நிலம், சரி. காம்பினேஷன்னா புணர்ச்சி, சரி. சிக்கன் சூப்னால் வந்து காய்கறி வடிச்சாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. வெஜிடபிள் சூப்னா தான் வந்து காய்கறி வடிச்சாறு. ஆப்ஷன் டி தான் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, சரியாக தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூற்று பாருங்கள், செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம் பாருங்கள், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள், ஒரு எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து மொழி என்பர். ஸோ காரணம் பாருங்கள், மீ என்னும் ஓரெழுத்து மொழிக்கு மேகம் என்று பொருள் தரும் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஸோ மீனா நாது வான், இங்கே மேகம்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள், சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை பகுபதங்கள் என்பார். இது வந்து சரிதான். காரணம் பாருங்கள், பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுடு சூடு அப்படின்னா சுடுன்னு, இந்த சுடுனா சூடுதல், இந்த சூடுனா தீக்காயம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு தொடு, இந்த தொடுனா நாது, இந்த தொடுனா நாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் டி. தொடுனா வந்து தொட்டு பார்த்தல், இந்த தொடுனா வந்து அணிகலன். அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. அணின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இருபொருள், அணின்னா வந்து அழகு, அணிகலன், இது ரெண்டுமே வந்து குறிக்கும். ஸோ திங்கள்னால் இருபொருள் தருக. திங்கள்னால் பார்த்திங்கன்னா மாதம், சந்திரன், இந்த ரெண்டுமே வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. தாரிணின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தாரிணின்னா வையம், உலகம், இந்த ரெண்டுமே வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். ஸோ பெற்றவர் என்பது இறந்த காலத்தை தான் அந்த குறிக்குது. ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க இல்லையா, வாங்குவார்னா எதிர்காலத்தை வரும். ஸோ அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோறு டேஷ் வந்தது, சோறு கொதி வந்தது. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல் வந்து கேட்டிருக்காங்க. எலி வலை டேஷ் தனி வலை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். ஆப்ஷன் சி, ஆனாலும். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க. நீ படிக்கலான்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஆப்ஷன் பி தான் வரும். சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க திரும்பவும். ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில். ஆப்ஷன் சி, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். திரும்பவும் பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். ஸோ எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படின்னு சொல்லி வரோம். ஆப்ஷன் ஏ சரியான வினாச்சொல். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது டேஷ். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான். அங்கு வருவீர்கள் என்பது எதிர்காலம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இது வந்து இறந்த காலம். ஆல்ரெடி முடிஞ்ச செயலை சொல்கிறது வந்து இறந்த காலம்.
அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு அல்லாத தொடர் வந்து ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு இருக்கும். அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதுச்சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு, நமக்கு தெரியும், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. சரியாக சொன்னாய். ஸோ அதுதான் வந்து பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. அவன் தலையணையில் படுத்தான். தலையணைன்னு தான் வரும், தலகாணி அப்படின்னு வராது, தலையணைன்னு சொல்லிட்டு வரணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானதை கண்டறிக. இது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளக்கு விளக்கு, விளக்கு இருக்குல்ல, அதான் விளக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சரியான நிறுத்தி குறிகளை உரிய விடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படியும் நடக்குமா என்ன, இது சரியான நிறுத்துக்குறி. இதெல்லாம் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், சரியான நிறுத்துக்குறிகளை விடையை கண்டறிக. இது வந்து எது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறுத்துக்குறி பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து போட முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப நிறுத்துக்குறி தான். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடக்குமா, இது வந்து சரியான நிறுத்துக்குறி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான டாபிக், ஊர் பெயர்களுடைய ஊர்லாம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோவும் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஊருக்கு மேலே வந்து நம்ம மருவு கொடுத்துருப்போம், அது பார்த்துக்கோங்க. மயிலாப்பூருக்கு பார்த்திங்கன்னா மயிலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னார்குடிக்கு பார்த்திங்கன்னா மண்ணை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு பார்த்திங்கன்னா நாகை. ஸோ அவ்வளோதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நல்லா வந்து அப்பப்போ ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய அதில் இருக்கும். புதுசாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கற்றுக்கலாம். அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.